கைஸ், அது சரியா ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய சாஸ்திரி நகர் அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க அவங்களுடைய சொகுசு பங்களா, பெரிய பெரிய வீடுகளை கட்டி வச்சிருக்காங்க. அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயல் குடும்பத்தார்களுமே அந்த பெரிய ரெசிடென்சி ஏரியாவில் தான் அவங்களுடைய அந்த சொகுசு பங்களா வீட்டை கட்டி இருக்காங்க. இவங்களுக்கு அந்த ஏரியாவில் 3 அடுக்கு மாடி வீடு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயல் குடும்பத்தார்கள் 30 பேர் கொண்ட ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியா அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு வராங்க. இதை தவிர அவங்களுக்குன்னு சர்வெண்ட், அவங்களுக்குன்னு ரூம் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி பெரிய ஃபேமிலியா இருக்கிற இந்த குடும்பத்தார்களுக்கு மேஜர் இன்கமா இருக்கிறதே அவங்களுடைய அந்த இண்டஸ்ட்ரி தான். இவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஏரியாவில் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் விற்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. முக்கியமா பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய், ஆயில் சீட்ஸ்னு இது எல்லாத்தையுமே கொள்முதல் பண்ணி விற்பனை பண்றது, டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலைகளை தான் இந்த குடும்பத்தார்கள் பெரிய அளவுக்கு அந்த ஏரியாவில் பண்ணிக்கிட்டு வராங்க. இப்படி பொருளாதார ரீதியா எந்த பிரச்சனையுமே இல்லாம ஜாயின்ட் ஃபேமிலியா சந்தோஷமா தான் இந்த சாஸ்திரி நகர் பகுதியில் இந்த கோயல் குடும்பத்தார்கள் வாழ்ந்துகிட்டு வராங்க. அவ்வளோ பெரிய அந்த ஜாயின்ட் ஃபேமிலியில தான் ராகேஷ் மற்றும் நேஹா கோயல் அப்படின்ற இந்த 2 பேரும் வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 3 வருடம் கழித்து தான் ஒரு மகள் பிறகுறாங்க. அவங்களுக்கு தனிகா அப்படின்ற ஒரு பெயர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு 8 வருடம் கழித்து தான் 2016 இவங்களுக்கு திருமணமாகி 11 வருடம் கழித்தும் முதல் குழந்தை பிறந்து 8 வருடம் கழித்து தான் 2வது குழந்தையா இவங்களுக்கு மறுபடியுமே பெண் குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு ராகேஷுக்கு மறுபடியும் மகள் பிறந்திருக்கிறதுனால பயங்கர சந்தோஷத்தோட அந்த மொத்த ஃபேமிலி அந்த குழந்தை பிறந்ததை வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு மகிகா அப்படின்ற ஒரு பெயரை வச்சு மகி அப்படின்னு செல்ல பெயரோட கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. புதுசா வீட்டுக்கு விளையாட ஒரு ஆள் கிடைச்சிருச்சுன்னு இந்த ராகேஷோடைய அண்ணன் தம்பியோடைய குழந்தைகள் எல்லாமே மகியை தூக்கி கொஞ்சி கொலாவுறதும் மகி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றதும் தான் அவங்களுடைய அந்த அன்றாட வேலைகளா இருந்திருக்கு. எந்த பிரச்சனையுமே இல்லாம அந்த குழந்தை நல்ல விதமா வளர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்த நேரத்துல தான் சரியா ஆகஸ்ட் 18, 2016 அன்னைக்கு, ரக்ஷாபந்தன் அன்னைக்கு அந்த குழந்தையுடைய உடல்நிலையில சில மாற்றங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. அன்றைய தினம் அந்த குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தங்கைகள் எல்லாமே மாத்தி மாத்தி ராக்கி கட்டிக்கிட்டு வராங்க. இந்த குழந்தைக்குமே ராகேஷோடைய அண்ணன் மகன், தம்பி மகன் எல்லாருமே வந்து ராக்கி கட்டி விட்டுருக்காங்க. இப்படி தொடர்ந்து சந்தோஷமா அன்றைய நாள் நிறைவடைந்த நேரத்துல தான் அடுத்த நாள் வாகுல ஆகஸ்ட் 19 திடீர்னு அந்த மகி என்ற குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. என்னடா அது நல்லா தானே இருந்தா ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகியோடைய அம்மாவான நேகா கோயலும் சில மருந்துகள் எல்லாமே கொடுத்து பாக்குறாங்க. அப்பயுமே மகி கிட்ட இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் காணாததுனால கணவன் மனைவி 2 பேரும் பயந்து போய் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தையை தூக்கிட்டு போறாங்க. அப்போ மருத்துவர்கள் அந்த குழந்தைக்கு ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த குழந்தைக்கு நரம்பியல் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. முக்கியமா உங்களுடைய மூளையில ஏதோ ரத்தம் உறைஞ்ச மாதிரி தெரியுது. முடிஞ்சளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடலாம், நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு அந்த அப்பா அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. தொடர்ந்து அந்த குழந்தைக்கு 6 நாட்கள் வரைக்குமே அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. இது எல்லாமே ஒரு பக்கம் வேக வேகமா நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல இன்னொரு பக்கம் ஜாயின்ட் ஃபேமிலி சார்பா ஆகஸ்ட் 25, 2016 அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால எல்லாருமே இந்த குழந்தை வந்து நல்ல விதமா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு பிரேயர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே, அவங்களுடைய பிரேயருக்கு ஏத்த மாதிரியே அந்த குழந்தை ஆகஸ்ட் 25 ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இந்த வீட்டுக்கு வந்திருக்கு. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த மகியோடைய அப்பா அம்மாவுக்கு அடுத்த நாள் தான் அந்த குழந்தைக்கு ஒரு கொடூர சம்பவம் நடக்க போகுதுங்கிறத யாருமே உணரவே இல்லை. அடுத்த நாள் ஆகஸ்ட் 26, 2016 எப்போதும் போலதான் அன்றைய நாள் விடிஞ்சிருக்கு. அன்றைய தினம் அவங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் அவங்க பார்க்குற அந்த ஃபேமிலி பிஸ்னஸுக்காக அவங்களுடைய ஆஃபீஸுக்கு போயிருந்திருக்காங்க. அன்னைக்குன்னு அந்த வீட்டில் இருந்ததுன்னா வெறும் 13 பேர் தான். அதில் அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய 4 சர்வெண்ட்டையும் சேர்த்து தான். இப்போ இந்த மகியை பார்த்துக்கிறதுக்காக சாந்தனு அப்படின்ற ஒரு ஆயமா ஹையர் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு டைப்பர் மாத்துறது, அந்த குழந்தைய குளிப்பாட்டுறது போன்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. இப்படி அவங்க நீண்ட நாட்களாக இதை பண்ணிக்கிட்டு வரதுனால அன்றைய தினமுமே மகியை குளிப்பாட்டலாம் அப்படின்னு போயிருந்திருக்காங்க. ஆனா அந்த குழந்தையோடைய அம்மா இல்ல டாக்டர் குளிப்பாட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால ஈரத்துணி போட்டு தொடச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைய சுடு தண்ணியில துணியை நனைச்சு லேசா தொடச்சு விட்டு அதுக்கான டயப்பர், ட்ரெஸ் எல்லாத்தையுமே மாத்தி விட்டுட்டு மறுபடியுமே அந்த அம்மா கிட்ட கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரவர்கள் வேலைகளை பார்க்க போயிருக்காங்க. அப்படிதான் இந்த நேகா கோயிலும் மதிய உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு செகண்ட் ஃப்ளோர்ல
ஃப்ளோர்ல இருக்கிற தன்னுடைய ரூமுக்கு குழந்தைய தூங்க வைக்கலாம் அப்படின்னு போயிருந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் நேகாவுடைய முதல் மகளான 8 வயதுல இருந்த அந்த தனிகாவுக்கு மகி கூட விளையாடணும்னு சொல்லிட்டு தூங்க போற அந்த மகி கிட்ட வந்து சில விளையாட்டுகள்லாம் காட்டுறாங்க. ஆனா அந்த நேரத்துல நேகா வந்து மகி வந்து இப்ப தூங்க போறா, அதனால அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம ஈவினிங் சேர்ந்தே விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா அந்த 8 வயது சிறுமிக்கு அந்த நேரத்துல கோபம் ஏற்பட ஆரம்பிச்சு, எப்ப பார்த்தாலும் நீ மட்டும் தான் விளையாண்டுகிட்டு இருக்கா, என்ன விளையாடவே விட மாட்டா அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிட்டு அந்த நேரத்துல அவங்க கிளம்பி போயிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நேகா வந்து அந்த பாப்பாவை தட்டி கொடுத்தபடியே தூங்க வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அசதியில இந்த நேகாவுமே தூங்கி இருந்திருக்காங்க. சரியா 2 மணி நேரம் கழிச்சு நேகாவுடைய காதுல அம்மா டீ வந்திருக்கு எழுந்துருங்க அப்படின்னு அந்த சாந்தனு அப்படின்ற அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சர்வன் பெண்மணி வந்து அந்த குழந்தையுடைய அம்மாவான நேகாவை எழுப்பி இருந்திருக்காங்க. அவங்களுமே எழுந்தபடியே அந்த டீயை வாங்கிக்கிட்டு பக்கத்துல தன்னுடைய குழந்தைய பார்க்கும்போது தான் மகி அந்த இடத்துல இல்லை. சரி, ஒருவேளை வந்து குடும்பத்தில் இருக்கிற யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்க, ஏதாவது விளையாட தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தையுடைய அம்மாவும் அதை பத்தி பெருசா எடுத்துக்காம டீ குடிச்சபடியே வெளியில வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அங்க இருக்கிற சர்வன் கிட்டையும் அந்த வீட்டில் இருக்கிற தன்னுடைய உறவினர்கள் கிட்டையும் பாப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யாருமே நாங்க தூக்கவே இல்லையே, உங்களுடைய ரூம்ல தானே தூங்கிக்கிட்டு இருந்தா, எங்க போனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நேகாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இதனால பதட்டமான நேகாவும் அந்த வீட்டில் இருந்த எல்லாருமே பல இடங்கள்ல தேடி பார்க்கறாங்க. ஒருவேளை தன்னுடைய மூத்த மகள் தூக்கிட்டு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில விளையாடிக்கிட்டு இருக்கிற அந்த மூத்த மகளையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த சிறுமி வந்து நான் வந்து பாப்பாவை தூக்கல அப்படின்னு மழலையோட சொல்லி இருந்திருக்கா. இதனால அந்த வீடு முழுக்க அந்த சர்வெண்டா இருக்கட்டும், இந்த நேகாவா இருக்கட்டும், நேகாவுடைய உறவினர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒரு இடம் கூட விடாம பாத்ரூம், பெட்ரூம், ஸ்டோர் ரூம், கிச்சன் அப்படின்னு எல்லா இடங்களிலுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த தேடுதல் வந்து 1.25 மணி நேரம் கிட்ட நடந்திருக்கு. எங்க தேடியுமே அந்த பாப்பா கிடைக்காததுனால உடனடியா நேகாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய கணவரான ராகேஷுக்கு தகவல் கொடுக்குறாங்க. தகவல் கிடைச்சதுமே ராகேஷோடைய அண்ணன் தம்பி, ராகேஷோடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த வீட்டுக்கு வந்து அவங்களுமே தேடி பார்த்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் ராகேஷோடைய தம்பி மனைவி வந்து 3வது ஃப்ளோர்ல இருக்கிற ரூம்ல தேடலான்னு போயிருந்திருக்காங்க. அப்படி அவங்க தீவிரமா தேடிக்கிட்டே போற நேரத்துல தான் அந்த ரூம்ல இருக்கிற அந்த விண்டோ ஏசியை பார்க்கறாங்க. அந்த விண்டோ ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல அந்த நேரத்தில் இருந்திருக்கு. ஆனா அந்த ஏசியோடைய கேப் மட்டும் மேலே இருக்கிற அந்த மூடி மட்டும் திறந்து யாரோ வெளியில வச்சிருக்காங்க. இதனால ஒருவித சந்தேகத்தோடையே அந்த ஏசி கிட்ட வந்து நல்லா ஒத்து பார்க்கும்போது தான் சிகப்பு கலர் துணியால சுத்தப்பட்ட நிலையில ஏதோ ஒரு பொருளை அதுக்குள்ள வச்ச மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கு. இரண்டாவது அப்படின்னு சந்தேகத்தோடையே அந்த சிகப்பு துணியை மெல்லமா வெளியில இழுக்கும் போதுதான் அந்த சிகப்பு துணி முழுக்க ஏதோ ஆயில் கரை படிஞ்ச மாதிரி மனிதனுடைய ரத்தம் அந்த சிகப்பு துணியில படர்ந்து இருந்திருக்கு. இதை பார்த்து பயந்து போன ராகேஷோடைய மனைவி இமிடியேட்டா கத்துறாங்க. கீழே ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிற ராகேஷும் அவங்களுடைய மொத்த குடும்பத்தார்களும் அந்த மாடி ரூமுக்கு வந்து பார்க்கும்போது தான் அந்த ஏசிக்குள்ள சிகப்பு துணியால சுத்தப்பட்டிருக்கிற அந்த பொருளை மெல்லமா வெளில எடுக்கிறாங்க. வெளில எடுத்து அந்த துணியை விளக்கிட்டு உள்ள பார்க்கும்போது தான் அவங்க ஆசையா பெற்றெடுத்த அந்த 4 மாத குழந்தையான மகி கொடூரமான ரத்த காயத்தோடையும் கத்தி குத்து காயத்தோடையும் அந்த குழந்தை கொலை செய்யப்பட்டு ரத்த சகதியோட அந்த சிகப்பு கலர் துணியில இருக்கிறத பார்த்துட்டு மொத்த குடும்பமுமே வேதனைப்பட்டிருந்திருக்கு. பட் என்னதான் அந்த குழந்தை இறந்து போயிருந்தாலுமே ஒருவேளை உயிரோட இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அந்த ரத்த கரையோடையே ராகேஷும் அவருடைய தம்பியும் வேக வேகமா கீழே வந்து தங்களுடைய கார்ல பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஆனா டாக்டர் அந்த குழந்தை மேல இருக்கிற அந்த கத்தி குத்து காயத்தெல்லாம் பார்த்துட்டு இமிடியேட்டா அவங்க பண்ண ஒரே விஷயம்னா சாஸ்திரி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணதுதான். பிறந்து 4 மாதமான அந்த மகிக்கு இந்த அளவுக்கு கொடூரமான தண்டனையை கொடுப்பதற்கு அந்த குழந்தை என்னதான் தவறு பண்ணுச்சு, அந்த குழந்தை மேல அப்படி யாருக்கு தான் வெறுப்பு இருந்துச்சு, யாரு மகியை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில கத்தியால குத்துனது? 2016 வட இந்திய முழுக்க ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மிருகத்தனமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக வரலன்னா நம்ம சேனலுக்காக வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணியிருக்கோம். இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி இந்த வீடியோவை பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட்டை வந்து எனக்காக போட்டுட்டு போங்க.
சாஸ்திரி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கிடைச்சதுமே இமிடியேட்டா அவங்க சம்பவ இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த குழந்தையுடைய சடலத்தை பிரேத பரிசோதனை பண்ண சொல்லி உத்தரவையுமே பிறப்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற குடும்பத்தார்கள் கிட்டையும் நேகா கிட்டையும் விசாரணை பண்ணும்போது நடந்த விஷயங்கள் நான் இன்ட்ரோல ஆரம்பத்துல இருந்து என்னென்னலாம் சொன்னனோ அது எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்காங்க. இதனால போலீஸ் ஆபீசருக்கு இந்த வீட்டுக்குள்ள இருந்த அன்றைய தினம் அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த 13 பேர் மேலதான் சந்தேகம் மேல ஆரம்பிக்குது. இதை தவிர அந்த வீட்டுல தங்கி இருக்கிற ஆட்கள் மேலேயுமே சந்தேகம் மேல ஆரம்பிக்குது. யாராவது அசந்த நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம், அவர்கள் யாராவது இந்த குழந்தையை இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு இப்படி சீக்கிரட்டா மறைச்சு வச்சிருக்கலாம் அப்படின்ற சந்தேகமும் அவங்களுக்கு எழுந்திருக்கு. இதன் காரணமா அந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த வீட்டுல வேலை பார்க்கிற சர்வெண்ட் அப்படின்னு முதற்கொண்டு 1 by 1 எல்லாரையுமே விசாரிச்சிருந்திருக்காங்க. இதை தவிர அவங்களுடைய அந்த பெரிய வீட்டுல 16 சிசிடிவி கேமரா இருந்திருக்கு. இந்த சிசிடிவி கேமராவை பார்த்தா யாரு என்ன பண்ணா, புதுசா யாரு நுழைஞ்சிருக்கா அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் போலீஸ் ஆபீசருடைய ஆரம்ப கட்ட எண்ணமா இருக்கு. ஆனா கில்லரை நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ற நம்பிக்கையோட போன போலீஸ் ஆபீசருக்கு சிசிடிவியை பார்த்ததுமே ஒரு பெரிய ஏமாற்றம் மட்டும்தான் இருந்திருக்கு. ஏன்னா கொலை சம்பவம் நடந்த அந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு மேல அந்த சிசிடிவிகள் எதுவுமே ஒர்க் ஆகவே இல்லை. 2 மணிக்கெல்லாம் அந்த சிசிடிவி கட் ஆகிருந்திருக்கு. மறுபடியும் ஒரு 5 மணிக்கு தான் ஆன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த சிசிடிவிக்கு செல்லக்கூடிய பவர் சப்ளைவை ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதே சமயம் போலீஸ் ஆபீசருக்கு 2 மணிக்கு முன்னாடி வேற யாராவது வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள்லையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமா அந்த சிசிடிவிக்கு உண்டான பவர் சப்ளை போகிற இடத்துல எந்த சிசிடிவியுமே கிடையாது. ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டா இருக்கிறதுனால போலீஸ் ஆபீசரால எந்த எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணவே முடியல. இப்போ அந்த சம்பவம் நடந்தப்போ இருந்த அந்த வீட்டில் இருந்த சர்வன், அந்த வீட்டில் இருந்த உறவினர்கள்னு மொத்தம் 13 பேரை லிஸ்ட் எடுத்து அவங்க எல்லாருமே தனித்தனியா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 to 4 மணி வரைக்கும் யாரெல்லாம் எங்கெங்க இருந்தாங்க, அந்த குழந்தைய யாராரு கடைசியா பார்த்தாங்க, எப்போ பார்த்தாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு பக்கம் விசாரணை பண்ணா இன்னொரு பக்கம் போஸ்ட்மார்ட்டம் நடந்துகிட்டு இருக்கு. வெளியாட்கள் யாராவது வந்திருப்பாங்களோ, அப்படி இல்லைன்னா பிசினஸ் எதிரிகள் யாராவது இதுக்குள்ள வந்து இது மாதிரி கொலை பண்ணிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகத்தோடையும் போலீஸ் ஆபீசர் இந்த வழக்குடைய விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து இப்படி பல மணி நேரம் விசாரணை பண்ணதுல 4 பேர் மேல அவங்களுக்கு சந்தேகம் எழுது. முதலாவது அந்த வீட்டுல சமையல்காரரா வேலை பார்க்கிற ராஜேஷ், இரண்டாவது அந்த குழந்தையை பார்த்துக் கொள்வதற்காக அமைக்கப்பட்ட அந்த பேபி சிட்டரான சாந்தனு, மூன்றாவது அந்த வீட்டுல ஒரு 15 வயசு பையன் இருந்திருக்கான், அதாவது ராகேஷோடைய அண்ணன் மகன் இருந்திருக்கான், அவன் மேல சந்தேகம் எழுந்திருக்கு. நான்காவது இந்த ராகேஷோடைய மூத்த மகளான 8 வயது நேர்ந்த தானிகா மேல எழுந்திருக்கு. இந்த தானிகா மேல எழுவதற்கான காரணம் என்னன்னா, இந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அவங்க அப்பா அம்மாவுடைய அட்டென்ஷன் எல்லாமே அந்த புது குழந்தை மேல போனதாகவும், அதனால இந்த 8 வயது தானிகா தன்னுடைய அப்பா அம்மா மேல கோபமா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி விசாரணையின் மூலமா தெரிய வர ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில் தான் 4வது பேரை இந்த 8 வயது தானிகாவுமே சேர்த்திருக்காங்க. பட் இந்த தானிகாவுக்கு முன்னாடி 15 வயது ஒரு சிறுவன் இருக்கான்ல, அவன் மேல ஏன் சந்தேகம் எழுந்திருக்குன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவன் வீட்டில் இருக்கிற நேரத்துல லேப்டாப்ல பான் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த பென்ட்ரைவ்ல அந்த பான் வீடியோஸ்லாம் இருந்ததுனாலையும், அந்த பையன் அப்பதான் டீனேஜ் பருவத்தில் இருந்ததுனாலையும் அந்த பான் வீடியோஸ் மேல அட்ராக்ட் ஆகி அந்த வீடியோஸை லேப்டாப்ல ரூம்ல பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். எதிர்பாராத விதமா அன்னைக்குனே நேகா கோயில் அந்த ரூமுக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ இவன் பான் வீடியோஸ் பார்க்கறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி அவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல நேகா கிட்ட அவன் எதிர்த்து பேசினதுனால லேப்டாப்பை எடுத்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட காட்ட போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால நேகாவுக்கும் அந்த ராகேஷோடைய அண்ணன் மகனான 15 வயசு பையனுக்கும் அந்த இடத்துல ஒரு சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இதை பார்த்த நேகாவுடைய கணவரும் இந்த பையனுடைய அப்பாவும் அந்த பையனை போட்டு பயங்கரமா அடிச்சிருந்திருக்காங்க. அந்த பையன் பான் வீடியோஸ் பார்த்ததையுமே கேள்விப்பட்டு பயங்கரமா இன்னும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோபத்தினால கூட அந்த 15 வயசு பையன் இந்த 4 மாத மகியை ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற சந்தேகமும் எழ ஆரம்பிக்குது. இதை தவிர சந்தேகத்தின் பேர்ல அந்த சமையல்காரர் அந்த வீட்டுக்குள்ள நடமாடுற மாதிரி சிசிடிவில பார்த்துருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு 4 மாதங்களா அதுக்குண்டான டயப்பர், அதுக்குண்டான கிளீனிங் வேலை எல்லாமே இந்த சாந்தனு அப்படின்ற பெண்மணி பார்க்கறதுனால அவங்க வந்து சக ஊழியர்கள் கிட்ட அந்த குழந்தையை பார்த்துக்கிறத ஒரு வெறுப்போட சொல்லி இருந்திருக்காங்க. இதன் காரணமா கூட இந்த சாந்தனு இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகமும் எழ ஆரம்பிக்குது. பட் இப்படி என்னதான் ஒவ்வொரு ஆள் மேல சந்தேகம் வந்தாலும் அவங்கள பத்தி சீக்கிரட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 4 பேருமே தனித்தனியா ஒரு டீம் விசாரணை பண்ண ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த குழந்தை கிடைச்ச அந்த பெட்ரூம்ல போயிட்டு ஃபாரன்சிக் ஆபீசர் வச்சு கம்ப்ளீட்டா செக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த குழந்தையோட பிளட் சாம்பிள், அந்த குழந்தையோட டிஎன்ஏ முதற்கொண்டு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இருந்திருக்காங்க.
இப்படி இந்த விசாரணைகள் ஒரு பக்கம் வீட்டில் பரபரப்பா போய்கிட்டு இருந்த நேரத்தில் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் போலீஸுக்கு கிடைச்சிருக்கு. அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அந்த குழந்தையுடைய கழுத்துல ஒரு ஆழமான கத்தி காயம் இருந்ததாகவும், அந்த காயத்தை வச்சு பார்க்கும்போது அந்த குழந்தையுடைய அக்காவான 8 வயது தானிகா பண்ணியிருக்கலாம் வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ பெரிய அழுத்தமும் இம்ப்ரெஷனும் அந்த குழந்தையால கொடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால பெரியவங்க யாரோ ஒருத்தர் தான் அந்த குழந்தைய கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் திட்டவட்டமா எழ ஆரம்பிக்குது. இதனால அங்க இருந்த ஆட்கள் கிட்ட அந்த விண்டோ ஏசில இருந்து குழந்தைய வெளில எடுத்தாங்களே, அந்த நேரத்துல யாரெல்லாம் அந்த காட்சிகளை பார்த்தாங்களோ, யாரெல்லாம் எந்தெந்த பொசிஷன்ல நின்னாங்களோ அந்தந்த பொசிஷனுக்கு வர வச்சு அந்த கிரைம் சீனை ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரீக்ரியேட் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை போலீஸ் ஆபீசர் நோட் பண்றாங்க. அந்த விஷயத்தை நோட் பண்ணதுக்கு பிறகு அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பாத்ரூம்லையுமே ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அவங்களுடைய தேடுதல் வேட்டைகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த வீட்டில் இருக்கிற வாஷ் பேஷன், அங்கே இருக்கிற ஹேண்ட் வாஷ் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே சோதனை பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஏசியோடைய பேனல் கொஞ்சம் அழுக்காக இருந்ததுனால அதோடைய கரை எங்கேயாவது பாத்ரூமில் படிஞ்சிருக்கா, அந்த கரை படிஞ்சிருந்ததுனால யாராவது கைகளை கழுவ போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிளில் தான் இந்த சோதனைகளில் ஈடுபடுறாங்க. அப்படி போலீஸ் ஆஃபீஸர் தீவிர சோதனைகளில் ஈடுபட்டு ஒவ்வொரு பாத்ரூம்லையுமே இருக்கிற ஹேண்ட் வாஷ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்து அவங்கள லேப்ல செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஏசில என்ன கரை இருந்ததோ அதே கரை ஒரு ஹேண்ட் வாஷோடைய பாட்டில்ல கிடைச்சிருந்திருக்கு. இன்னொரு பக்கம் அந்த வீட்டில் எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக இருந்த அந்த பாத்ரூமை செக் பண்ணி பார்த்ததுல ஒருத்தருடைய பாத்ரூமில் மட்டும் அந்த விண்டோ ஏசியில் இருந்து ரெட் கலர் துணியில் கிடைச்ச ரத்தக்கரையும் பாத்ரூமில் இருந்த ரத்த துகள்களும் பக்காவாக மேட்ச் ஆகிருந்திருக்கு. அது எல்லாமே இறந்து போனால் அந்த குழந்தையோட இது அப்படிங்கிறதுமே உறுதிப்படுத்தப்படுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கில்லர் அந்த ஒரு பாத்ரூமில் தான் மேபி அந்த கொலைக்கான வெப்பனான கத்தியை கழுவி இருக்கலாம். அதுக்கப்புறம் கையை அந்த வாஷ் பேஷனில் கழுவி இருக்கலாம். அதுவும் அந்த ஹேண்ட் வாஷில் ப்ரெஸ் பண்ணாதான் அந்த லிக்விட் வருங்கிறதுனால கை கழுவுறதுக்கு முன்னாடியே ஹேண்ட் வாஷ் மேல கை வச்சிருக்கணும். அதனால தான் அந்த ரத்தக்கரை அதுல படிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு அனுமானத்துக்கு வராங்க. இறுதியா அந்த பாத்ரூம் எந்த இடத்துல இருக்குன்னா வேற எங்கேயுமே கிடையாது, அந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருந்த ரூமான செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற நேகாவுடைய ரூம்ல தான். ஏசி பேனலுடைய கரை, வாஷ் பேஷன்லையுமே ரத்தக்கரை அப்படின்னு எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் ஆஃபீஸர் மூலியமா கண்டுபிடிக்கிறாங்க. என்னதான் அந்த பாத்ரூமையும் அந்த வாஷ் பேஷனையும் தண்ணி ஊற்றி நல்லா கிளீன் பண்ணியிருந்தாலும் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் வச்சிருக்கிற அவங்களுடைய டெக்னாலஜி படி ஈஸியாக அந்த ரத்த துகள்களை மீட்டு எடுத்திருக்காங்க. இதை தவிர இன்னொரு சந்தேகம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னா, ஏசியில இருந்து அந்த குழந்தைய வெளியில எடுக்கும்போது யாரெல்லாம் எந்தெந்த பொசிஷன்ல இருந்து அதை பார்த்தாங்களோ அதை அப்படியே ரீக்ரியேஷன் பண்ணாங்களே, அப்படி ரீக்ரியேஷன் பண்ணதுல அந்த குழந்தைய தூக்கிட்டு போனது ராகேஷ், அதாவது அந்த குழந்தையோடைய அப்பா, அந்த குழந்தையுடைய சித்தப்பா மட்டும்தான். ஆனா நேகாவுடைய கையில எப்படி ரத்தம் வந்துச்சு அப்படின்ற கொஸ்டின் தான் போலீஸுக்கு அந்த நேரத்தில் எழுந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நேகாவுடைய பாத்ரூம்ல மட்டும் நம்ம செக் பண்ண வேண்டாம், எல்லா பாத்ரூம்லயும் சும்மா ஒரு ரேண்டமா செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் வர வச்சு எல்லா இடங்களிலுமே செக் பண்ற மாதிரி நேகாவுடைய பாத்ரூம் மற்றும் ஹேண்ட் வாஷுமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இறுதியாக அவங்க சந்தேகப்பட்ட மாதிரி அதுல இருந்து ஒரு பக்காவான எவிடன்ஸும் கிடைச்சிருந்திருக்கு. சரியா அந்த குழந்தை இறந்து போய் 12 நாட்கள் கழித்து செப்டம்பர் 8, 2016 வாகுல இந்த நேகாவை போலீஸ் ஆஃபீஸர் கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது அவங்களுடைய வாயில இருந்து எதுவுமே வரவே இல்லை. ஆனால் நேரம் ஆக ஆக போலீஸ் ஆஃபீஸர் கேட்குற கொஸ்டினுக்கு அவங்களால பதிலே சொல்ல முடியல. இதை தவிர நேகாவுடைய ஃபோனை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இமிடியேட்டாக அந்த ஃபோனை சைபர் கிரைமுக்கு அனுப்பி வச்சு டேட்டாவை ரெக்கவர் பண்ணி சொல்லி பார்த்துருக்காங்க. அப்படி ரெக்கவர் பண்ணி பார்த்ததுல அவங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு என்னென்ன மெடிடேஷன்லாம் பண்ணணும், என்னென்ன மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிடணும், எந்த மாதிரி பொசிஷனில் பிசிக்கல் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவங்க இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாதத்துக்கு முன்னாடியே சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. இதை தவிர அந்த குழந்தை வயிற்றில் இருக்கிற நேரத்தில் கூட அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே இவங்க சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் நேகா கிட்ட மறுபடியும் கொஸ்டின் கேட்கும்போது தான் நேகா ஒரு கட்டத்தில் அழுது உடைஞ்சி எல்லா உண்மைகளையுமே ஒத்துக்கொள்ளவும் செய்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேகாவுக்கு 3 வருஷம் கழிச்சு தான் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க. முக்கியமாக நேகாவுமே எதிர்பார்த்துருக்காங்க. நேகா கிட்ட என்னதான் பண வசதியெல்லாம் இருந்தாலும் கூட தனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு தான் அவங்க ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. ஆனால் முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் இடைப்பட்ட அந்த 8 வருடத்தில் 3 முறை அவங்களுக்கு அபார்ஷன் ஆகிருந்திருக்கு. இதன் காரணமாக ஒருவேளை IVF போகலாம், ஒருவேளை வாடகை தாய் மூலியமாக நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் தான் 8
வருஷம் கழிச்சு மறுபடியும் இவங்க கர்ப்பம் தரிச்சதுனால அது ஆண் குழந்தையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கேன் எடுக்க போற நேரத்துல கூட டாக்டர்ஸ் கிட்டயும் அங்க இருக்கிற நர்ஸ் கிட்டயுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க ஆரம்பத்துல பதில் சொல்லாம இருந்தாலும் சிம்பாலிக்கா அது ஆண் குழந்தை அப்படின்ற மாதிரி சிம்டம்ஸ் மட்டும் காட்டி இருந்திருக்காங்க. இதனால அது ஆண் குழந்தையா தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல பல பூஜைகள்லாம் பண்ணதாவும் குழந்தை பிறக்கிறதுக்கு முதல் நாள் வரைக்குமே ஏன் ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்குமே அது ஆண் குழந்தைன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது பெண் குழந்தையா பிறந்ததுக்கு பிறகுதான் எனக்கு மொத்தமாவே ஒரு பேரெதிர்ச்சியா இருந்துச்சு. இதனால அந்த குழந்தை மேல எனக்கு எந்த ஒரு அட்ராக்ஷனும் எந்த ஒரு லவ்வுமே வரவே இல்லை. நான் ஏனோ தானோன்னு சும்மா வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சேன். சும்மா அந்த குழந்தைய பாத்துக்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனா அந்த குழந்தை கத்துறது எனக்கு ரொம்பவே இரிட்டேட் பண்ணுச்சு. எனக்கு ஒரு கட்டத்தில் அது பயங்கரமா ஆத்திரத்தை ஏற்படுத்திருந்துச்சு. இதனால தான் ரக்ஷாபந்தன் அன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதி ரக்ஷாபந்தன் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி நான் மடியில குழந்தைய போட்டிருந்தேன். அந்த நேரத்தில் அந்த குழந்தை கத்துறது எனக்கு மறுபடியுமே எரிச்சலா இருந்ததுனால கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு ராக்கி கயிறால அந்த குழந்தையுடைய கழுத்துல சுத்தி நான் இருக்க ஆரம்பிச்சேன். ஆனா என்னுடைய கணவர் திடீர்னு வந்துட்டதுனால எனக்கு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல. இன்னொரு பக்கம் அந்த பாப்பாவுக்குமே திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. இதனால பதறி அடித்தபடி என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு ஒரு டிராமா மாதிரி செட் பண்ணி நான் என்னுடைய கணவரை பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனேன். அதுக்கப்புறம் மூளையில ரத்தம் உறைஞ்சிருந்ததுனாலையும் சில நரம்பியல் ப்ராப்ளம் ஏற்படுற மாதிரியான பிரச்சனைகளை டாக்டர் சொன்னதுனால அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு மறுபடியும் 5 நாட்கள் கழிச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அப்போவுமே அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்துச்சு. எனக்கு பயங்கரமாக மறுபடியும் ஆத்திரமா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அந்த கோவம் தாங்க முடியாம தான் அடுத்த நாள் யாருக்கும் தெரியாம கத்தியை கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். மேற்கொண்டு இந்த வீட்டில் இருக்கிற சிசிடிவிக்கு உண்டான சப்ளை எல்லாமே ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ல தான் இருக்கிறதுனால, அதாவது சிசிடிவி இல்லாத இடத்துல தான் அது இருக்கிறதுனால நான் ஈஸியாக அதை ஆஃப் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம நான் தூங்குற மாதிரி நடிச்சேன். அந்த நேரத்தில் தான் பெரிய மகள் வந்து குழந்தைகிட்ட விளையாடணும்னு சொன்னா. நான் அவளை திட்டி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் யாரும் இந்த ரூமுக்கு வராத நேரத்தில் தான் மறைச்சு வச்சிருக்கிற கத்தியை எடுத்து அந்த பாப்பாவுடைய கழுத்தை அறுத்து விட்டதாகவும் அதுக்கப்புறம் அதை ரெட் கலர் துணியால சுத்திட்டு மாடியில் இருக்கிற அந்த விண்டோ ஏசியோடைய பேனலை திறந்துட்டு அதுக்குள்ள வச்சுட்டேன். அதன் பிறகு என்னுடைய பாத்ரூமுக்கு வந்து அந்த கத்தியை கழுவிட்டு என்னுடைய கையுமே கழுவிட்டு அந்த கத்தியை ஒரு இடத்துல சீக்கிரட்டா மறைச்சு வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான, போலீஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு கொடூரமான வாக்குமூலத்தை அந்த தாய் சொல்லி இருந்திருக்கா. ஈவு இறக்கமே இல்லாத அந்த தாய் எந்த தவறுமே பண்ணாத அந்த 4 வயது குழந்தைய அநியாயமா துடிக்க கழுத்தை அறுத்து கொலை பண்ணி இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயம்னு பாருங்க. அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டதுன்னு எதுவுமே தெரியாது, எந்த தப்புமே பண்ணவே இல்லை. அப்படிப்பட்ட அந்த குழந்தைக்கு எதனால அவ்வளோ பெரிய தண்டனை? உங்களுக்கு ஒருவேளை அந்த பெண் குழந்தை பிறக்கலனா யாருக்காவது அதை நீங்க தத்து கொடுத்துருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு உயிரை அநியாயமா இப்படி கொலை பண்ணதை யாராலுமே ஏத்துக்கவே முடியாது. இந்த இயற்கையும் உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில தண்டனையை கொடுக்கும் தான். போலீஸ் ஆஃபீஸருடைய இந்த பிரில்லியண்டான இன்வெஸ்டிகேஷன் முடிந்ததுக்கு பிறகு இந்த பெண்ணுக்கு எதிராக சார்ஜ் ஷீட்டை கோர்ட்ல பதிவு பண்ணியிருந்திருக்காங்க. 33 பேர் வந்து போலீஸ் கிட்ட சாட்சி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நாட்கள்லயே நீதிபதி கிட்ட இந்த 33 பேருமே அப்படியே மாத்தி சாட்சி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கான காரணமா இந்த நேகாவுடைய லாயர் என்ன சொல்றாங்கன்னா, நேகா வந்து இந்த கொலையை பண்ணல, போலீஸ் தான் வந்து வேணும்னே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை வந்து சீக்கிரமா முடிக்கணுங்கிறதுக்காக வேணும்னே இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நேகா தான் அந்த பாப்பாவை கொலை பண்ணா அப்படின்றதுக்கான எந்த ஒரு டைரக்டான ஐ விட்னஸும் கிடையாது. இதை தவிர நேகாவுடைய பாத்ரூமை நேகாவுக்கு தெரியாமலே வேற யாராவது கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த வீட்லயுமே மொட்டை மாடி வழியா ஈஸியா ஒரு ஆள் நுழையக்கூடிய ஒரு பாதை இருக்கிறதுனால அந்த மர்ம மனிதர் யாராவது வீட்டுக்குள்ள வந்து அந்த சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டு இந்த பாப்பாவை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பல எடக்குமுடுக்கான கொஸ்டின் எல்லாமே முன்வைக்கப்படுது. இதன் காரணமா நீதிமன்றத்திலுமே இந்த கேஸ் நிக்காம இறுதியா இந்த வழக்கில் இருந்து இந்த தாயான நேகா 2019 செப்டம்பர் மாதத்தில் விடுதலை செய்யப்படுறா. விடுதலையான நேகாவுமே தொடர்ந்து ராகேஷ் கூட தான் தற்போதைக்கு வாழ்ந்துகிட்டு வராங்க. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இந்த வழக்கில் வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இவ தான் குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு உண்டான நேகாவுடைய டிஎன்ஏவோ நேகாவுடைய ஃபிங்கர் பிரிண்டோ அப்படின்னு எதுவுமே கிடைக்கவே இல்லை. என்னதான் நேகா மறைச்சு வச்சிருக்கிற இடத்துல இருந்து ஒரு கத்தியை மீட்டு எடுத்தாலுமே நேகா தான் மறைச்சு வச்சாங்க அப்படிங்கிறத எப்படி நீங்க உறுதிப்படுத்துறீங்க? வேற யாராவது அந்த இடத்துல கத்தி வச்சுட்டு நேகா தான் கொலை பண்ண மாதிரி ஒரு டிராமாவை செட்டப் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நேகாவுடைய
குழந்தையுடைய லாயர் சார்பா நீதிமன்றத்தில் வாதிட்டு இருந்திருக்காங்க. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் குற்றவாளின்னு ஒருத்தர் சொல்லப்பட்டாலுமே, தான் வாயாலேயே என்னதான் வாக்குமூலம் கொடுத்திருந்தாலுமே, ஒருவேளை போலீஸ் ஆபீசர் வந்து கட்டாயப்படுத்திருக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக சட்டத்தின் முன்னாடி வந்து எவிடன்ஸ் மட்டும்தான் பேசியாகணும். அந்த எவிடன்ஸை வச்சு தான் இவ குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறதையே உறுதிப்படுத்துவாங்க. அதாவது மூணாவது மனுஷனா இருக்கிற நீதிபதி அதை எல்லாத்தையுமே விசாரணை பண்ணிட்டு குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறதே தீர்ப்பு கொடுப்பாங்க. ஆனா இவ தான் கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கான அவளுக்கு எகைன்ஸ்டா எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. வெறும் சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸை மட்டும் வச்சு இந்த கேஸை வாதிடும் போது நீதிமன்றத்தில் ஒண்ணுமே இல்லாம இந்த கேஸ் போயிருந்திருக்கு. தற்போதைக்கு இந்த நேகா நிம்மதியா சந்தோஷமா மறுபடியுமே அவளுடைய கணவன் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்னதான் நீதிமன்றத்தில் இருந்து அந்த பாப்பாவை கொலை பண்ணவங்க தப்பிச்சு இருந்தாலும் கூட, ஒருவேளை நேகாவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற யாராவது வேணாலும் இருக்கலாம், நீதிமன்றத்தில் இருந்து தப்பிச்சு இருந்தாலும் கூட கண்டிப்பா இயற்கை கிட்ட இருந்தும் கர்மா கிட்ட இருந்தும் நீங்க தப்பிக்கவே முடியாது. உங்களுக்கான தண்டனை கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் கிடைக்கும். நீங்க இந்த வழக்குல யார் மேல சந்தேகப்படுறீங்க? இந்த நேகாவை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த வழக்கை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஆம்பளை பையன் தான் வேணும்னு நினைக்கிற பல பெற்றோர்களுடைய மனப்பான்மையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் காலத்துல ஆண்களுக்கு நிகராகவும் சரி, ஆண்களை தாண்டியும் சரி, பல பெண்கள் நிறைய சம்பாரிச்சுட்டு நல்லா சந்தோஷமா இண்டிபெண்டாவும் தன்னுடைய குடும்பத்தையுமே நல்லா பாத்துக்கிற அளவுக்கு முன்னேறிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அப்படிலாம் காலம் மாறி இருந்தாலும் நேகா மாதிரியான சில ஆட்களும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இவர்கள் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.